لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد எனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனர்மை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில நாட்களை சிறப்பித்துள்ளான். அவ்வாறே சில மாதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பித்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போர் செய்வது தடை செய்யப்பட்ட புனித மாதங்களை 4 அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரம் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்த நாளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கியிருக்கிறான். அவைகளில் 4 மாதங்களை சிறந்த மாதமாக, போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த மாதங்களில் 4 மாதங்களில் போர் செய்வது மிக தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக அன்றைய ஜாஹிலிய சமுதாயத்திலும் கூட காணப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 4 மாதங்களை சிறப்பித்துள்ளான். அவைகளில் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் போன்ற 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கி அதிலே போராடுவதை தடை செய்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் செய்வது தடை செய்யப்பட்ட 4 மாதங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னிடத்திலே ஒரு வருடத்தினுடைய மாதங்களாக 12 ஆக்கியிருக்கிறான். அவைகளிலே 4 மாதங்களை சிறந்த மாதங்களாக, புனித மாதங்களாக, போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அந்த மாதங்கள் தொடர்ந்து வருகின்ற 3 மாதங்களும், அதாவது துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதையும் தாண்டி ரஜப் ஒரு மாதத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். பொதுவாக இந்த 4 மாதங்களிலே போரிடுதல் விளக்கப்பட்ட புனித மாதங்களாகும். இதிலே போராட்டங்கள் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. சமாதானமாக சாந்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு புனிதப்படுத்தியிருக்கிறான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது அல்ல ரஜபுடைய மாசத்தையும் சேர்த்து சொன்னார்கள். அதாவது ரஜபுடைய மாதம் என்பது போர் தடை செய்யப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே போர் செய்யக்கூடாது, ஏனைய விடயங்களை நாங்கள் வளைமை போன்று செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களில் எதிர்பார்க்கிறான். இந்த ரஜபுடைய மாதத்திலே மார்க்கம் அனுமதிக்காத சில புதிய அனுஷ்டான வணக்க வழிபாடுகளை சமுதாயம் மேற்கொண்டு வருகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்தில் விசேஷமாக நோன்பு பிடிப்பது, அல்லது விசேடமாக உம்ரா வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, அல்லது விசேடமான தொழுகைகளை வைத்து கொள்வது, அல்லது இஸ்ரா மிஅராஜ் என்ற ஒரு கொண்டாட்டத்தை விழா எடுப்பது போன்ற தடை செய்யப்பட்ட விடயங்களை சமுதாயம் பின்பற்றி வாழ்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனைத்து விடயங்களுமே குறிப்பாக ரஜபுடைய மாதத்திலே தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு மார்க்கத்தினுடைய அல் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் ஆதாரம் தேவை. ஆனால் அவைகளிலே ஆதாரம் இல்லாத வணக்க வழிபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவைகள் மறுக்கப்படும். அவைகள் பிதாத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயம் என்ற விடயத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக ரஜபுடைய மாசத்தில் நாங்கள் அதை சிறந்த மாசமாக, அதாவது போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதமாக நாங்கள் எடுத்து, அதனுடைய அந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகளை பின்பற்றி வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.
هذا ما عندي، العلم عند الله، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. دعاة للهدى دنيا ودينا، على منهاج خير المرسلين، وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.